அண்ணி சீக்கிரம் வாங்க நீ. நான் கிளம்பிட்டேன். நீங்க கிளம்புறதுக்கு எம்பிட்டு நேரம்? ஐசு, நான் ரெடி. எப்படி இருக்கேன்? கிளம்புவோமா? என்ன நீ இது நகை கடை விளம்பரத்துக்கு போற மாதிரி எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு வர்றீங்க? என்ன ஐசு இப்படி சொல்ற? எப்போவாது தான் வெளியே போக சான்ஸ் கிடைக்கி. இன்னைக்கு நீ கூப்பிட்ட, சரி எல்லாத்தையும் போட்டுட்டு வருமேன்னு வந்தேன். போங்க அண்ணி. இது என்ன, நாம விளம்பரத்துக்கா போறோம்? என்ன ஐசு, நல்லா இல்லையா? அண்ணி நல்லாதான் இருக்கு, ஆனா ரொம்ப ஓவரா தெரியுது அண்ணி. அப்ப போய் மாத்திட்டு வரவா? ஐயோ, நீங்க இனிமே மாத்தி எப்போ வர? அதுக்குள்ளேயும் படமே முடிஞ்சு போயிடும். போங்க அண்ணி. அப்ப வா, அப்படியே கிளம்புவோம். அம்மா அம்மா, நான் அண்ணி கூட வெளியே கிளம்புறேம்மா. எங்கடி கிளம்பிட்டியே ரெண்டு பேரும்? எங்க கிளம்பிட்டியே? அத்தை, அது நானும் ஐசும் படத்துக்கு போறோம். நீங்க வர்றீங்களா? ரொம்ப முக்கியம். இங்க நானே வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். உங்களுக்கு படம் ஒன்று தான் குறை. இருக்கிற அத்தனை நகையும் கழுத்துல அள்ளி போட்டுக்கிட்டு போறியே, காலங்கெட்டு கிடக்கிற கடையில இது தேவையா? ஐயோ அத்தை, வேலைக்கு போறதுனால எங்கேயும் போட முடியல. அதான் சரியே ஐசு கூட போகும்போதாவது போட்டு போமேன்னு நினைச்சு கழுத்தி வச்சுட்டு போறேன். இங்க பாரு ஐஸ்வர்யா, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அலையாத. லட்சுமி எல்லாத்தையும் சொல்லிட்டா. நேற்று அந்த சண்டாளி உன்னை மிரட்டி இருக்கா. நீ கொஞ்சம் கூட பயமே இல்லாம வெளியே கிளம்பிக்கிட்டு நிக்க. அறிவு இருந்தா இந்த காரியத்தை பண்ணுவியா? ஏம்மா, நீ தேவையில்லாம பயப்படுற. அவளுக்கு பயந்துக்கிட்டு வெளியே போகாம வராமையே இருக்க முடியும்? என்னம்மா நீ? இங்க பாரு, நீ மாசமா இருக்க, அத நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. இந்த குழந்தை பெக்கிற வரைக்கும் நான் சொல்றத நீ கேட்டா போதும். ஏய், அவ தான் அறிவில்லாம பண்றானா? நீயுமா? நேத்து அந்த சண்டாளி இவன் புள்ளையும் நான் என்ன வழிக்கு ஆக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அவ சவால் விட்டுருக்கா. ஏற்கனவே உன் கழுத்தை அறுத்தவா. அந்த சண்டாளி எல்லா வேலையும் செய்யக்கூடியவ தான். மரியாதையா உள்ள போ. தேவையில்லாம எங்கேயாவது வெளியே போன அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன ஐசு, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. இது எப்ப நடந்துச்சு? ஐயோ அண்ணி, உங்ககிட்ட சொல்லி நீங்க பயப்பட வேண்டாமேன்னு தான் சொல்லல. ஆனா இந்த அம்மாக்கு எல்லா விஷயத்தையும் அந்த லட்சுமி அக்கா எழுதியிருக்கு அதுக்கு. ஏய், அவளை என்னத்துக்கு வம்பாத்திட்டுற? அவ உன் நல்லதுக்கு தான் சொல்றா. ஒழுங்கு மரியாதைய குழந்தை பெக்கிற வரைக்கும் எங்கேயும் போக வேண்டாம். வாயை மூடிக்கிட்டு உள்ள போ. ஆமா ஐசு, அத்தை சொல்றதுதான் எனக்கு சரின்னு படுது. அந்த சண்டாளி ஏற்கனவே உன் கழுத்தை அறுத்தவா. அவ என்னனாலும் பண்ணுவா. வேண்டாம் ஐசு, நாம படத்துக்கு போறதா ரொம்ப முக்கியம். அப்புறம் குழந்தை பெற்ற பிறகு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். வா, உள்ள போவோம். சே, ஏமா இப்படி பயந்தாங்கொல்லியா இருக்கிற? சரி போ, என்னமோ பண்ணு. எங்கேயுமே போகாம உனக்கு வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கணும். அடியே, எங்க காலத்துல எல்லாம் என்ன டிவி போட்டியா இருந்துச்சு? நீங்க நினைச்சா நல்லா படம் பாக்குறிய. டிவியில மணிக்கு ஒரு படம் போட்டுறான். அதுவும் இல்லாம யூடியூப் அது இதுன்னு என்னெல்லாமோ பாக்குறிய. மணிக்கணக்கா வாட்ஸ்அப்ல உட்காந்து நல்லா பொழுத போக்குறிய. ஆனா எங்களெல்லாம் நினைச்சு பாரு, அப்ப நாங்கெல்லாம் எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருப்போம். வீட்டை விட்டே வெளியே அனுப்ப மாட்டாங்க. நீங்க நினைச்சா தியேட்டர்ல வேற போய் படம் பார்க்கணுமாக்கும். ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்குள்ள போய் இரு. ஐயோ அம்மா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாதம்மா. நிப்பாட்ட மாட்டியே. நான் போறேன், போதும் தாயே. நானே இங்க அடி வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டாலே இதே. இவ என்னன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் அங்க போட்டா இங்க போட்டான்ட்டு அலையுதா. எவ்வளவு திமிர் இருக்கு அந்த சண்டாளி. இங்க பேசாத பேச்செல்லாம் பேசியிருக்கா. அவ நாக்க எழுத்து வச்சேன்னு அறுக்கிறதுக்கு முடியாம தானே இந்த பேச்சு. இன்னைக்கு அவளை வீட்டுல போய் வச்சுக்கிறேன், அப்புறம் இருக்கு. அடியே, எம்பட்டு நேரம் கிளம்புற? சீக்கிரம் தொலை. எனக்கு வேற வேலை இருக்கு. என்னடி இது புடவை? என்ன புடவை? நாம என்ன கல்யாண வீட்டுக்கு போறோமா? இப்படி பட்டு புடவையை தூக்கி மாட்டிக்கிட்டு வர? யோ, என்ன கேள்வி கேட்காதேரும். நீர் ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இப்படி சீவி சிங்காரிச்சு நிமிட்டிட்டே? அந்த சண்டாளி அப்படி இருக்கிறதுனால தானே நீர் அவளை பார்க்க ஓடி போயிருந்தேரு. இப்ப நான் நல்ல தானே இருக்கேன். ஏன் என்ன பார்க்க மட்டும் உமருக்கு கசக்குதா? ஏய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன்னு. கடைக்கு போகணும்னு கிளம்புனா ஏண்டி இப்படி பேசுற? பிள்ளைக்காக சாமான் வாங்கறதுக்காக தான் உன்னை கூட்டிக்கிட்டு அலையிறேன். இல்லனா நீயே போய்க்கோன்னு விட்டுருப்பேன். பரவாயில்லையே, உமருக்கு புள்ள மேலையாது பாசம் பொங்குதே. சி, நீ எல்லாம் மனுஷியா? எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் உனக்கு வேலை. ஏன் தனியா தான் போக முடியாதா என்ன? நீயே போயிட்டு வா. உன் கூட வந்தாலே கடையில என்கிட்ட மல்லுக்கு தான் நிப்ப.
யோ, நானே ஆத்திரத்துல இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா வண்டியை ஏடும் கிளம்பும். நேரம் ஆயிட்டு. என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தீரு, அப்புறம் நடக்கிறதே வேற. அடியே சண்டாளி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நாசமா தான் போவேன். என்னத்த என்னாச்சு? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? இவெல்லாம் திருந்தவே மாட்டா. இவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நேத்து ஐஸ்வர்யாவை போய் ஆத்தாவும் மவளும் மிரட்டி இருப்பாவோ. இவ ஐஸ்வர்யாவை அடிச்சிருக்கா. எவ்வளவு திமிர் இவளுக்கு. என்னத்த சொல்றீங்க? என்னத்த சொல்றீன்னு கேக்குறீரு. என்னத்த சொல்ல போறாங்க? உண்மையதான் சொல்றாங்க. அவளை போய் ஓங்கி ஒரு அறை விட்டேன். எவ்வளவு திமிர் இருந்தா ஓமரை இழுத்துட்டு போய் மலையில நினைஞ்சிருப்பா. ஓமருக்கு சளி பிடிச்சு போச்சு. எனக்கு தாங்க முடியல. அதான் ஓங்கி சப்புன்னு ஒரு அறை விட்டேன். உடனே ஆத்தாக்காரிட்ட எழுதிருப்பா போல. ஆத்தாக்காரி இங்க வந்திருக்கு. ஏய் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடி. எனக்கு சளி பிடிக்கிறதுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மழை பெஞ்சா எல்லாருக்கும் சளி பிடிக்கிறது தான். இதுல என்ன இருக்கு? அவளை போய் அடிச்சிருக்கியே, அதுவும் மாசமா இருக்கிறவள. உனக்கு எவ்வளவு திமிரு? யோ, நல்லா கேட்டுக்கோ. உமக்கு எதிரா ஏதாவது பண்ணுனா அறதான் வாங்குவா. உமருக்கு சளி பிடிக்கிறதுக்கு காரணம் அவ தானே. அதான் அரைஞ்சே. இன்னொரு தர என்கிட்ட வாலாட்டுவா. சி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன்னு. என்ன ஜென்மமோ. என் மகளுக்கும் இவரு புருஷன் தானே. அவ புருஷனை கூட்டிட்டு வெளியே போயிருப்பா. உனக்கு ஏன் இப்படி எரியுது? இதெல்லாம் திருந்தவே செய்யாது. இதெல்லாம் திருந்தாத ஜென்மம். நீங்க கிளம்புங்க, நான் பேசிக்கிறேன். என்னத்த பேச போறப்பா? நீ என்னத்த பேச போற? இவ கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசியிருக்கா. அவளையும் அவ குழந்தையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன், அவ குழந்தைய கழிச்சிருவோம்னு பேசியிருக்கா. ஆத்தாவும் மவளும் சேர்ந்துக்கிட்டு அவளை மிரட்டி இருக்காவோ. இத அவளே என்கிட்ட சொல்லல, அந்த லட்சுமி தான் வந்து சொன்னா. அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு எவ்வளவு திமிர் இருந்தா என் மவளை மிரட்டி இருப்பா. அட சண்டாளி லட்சுமி, நீ இந்த வேலையெல்லாம் பாக்குறியா? ஒன்னையும் விடக்கூடாது போல இருக்க. என்னத்த சொல்றீங்க? குழந்தைய கலைச்சிருவேன்னு சொன்னாளா? ஆமாயா, இவ தொல்லை தாங்க முடியல. நானே என் மகளை படாத பாடுபட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சண்டாளி அவ குழந்தைய கலைச்சிருவேன்னு சொல்றானா? இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு. இவளும் ஒரு குழந்தைக்கு அம்மா தானே. இப்படி எல்லாம் பேசலாமா? நானும் குழந்தைக்கு அம்மா தான். யார் இல்லைன்னு சொன்னா? ஏன் புருஷனை இவளை பங்கு போட சொன்னா? எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் புருஷன் கூட ஊர் சுத்துவா. அவ வேலை உண்டு சோழி உண்டுன்னு வீட்டுல கிடந்தா சனியனை நான் ஏன் ஏத்து பார்க்க போறேன்? ஏன் புருஷனை இழுத்து தெளிஞ்சா அப்படித்தான் பேசுவேன். ஏய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உன்னை அடிச்சு அடிச்சு என் கை தாண்டி வலிக்குது. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா இரு, இல்ல இந்த வீட்டை விட்டு ஓடி போயிரு. ஏய், நீ இந்த வீட்டுக்கு பிடிச்ச பீடடி. ஐஸ்வர்யா மகாலட்சுமி, அவ என் பொண்டாட்டி. அவ வயித்துல வளர்றது ஏன் குழந்தை. அவ இங்கே தான் இருப்பா. உன்னால எதுவும் பண்ண முடியாது. அவ குழந்தை பெத்த கையோட நான் அவளை கூட்டிட்டு வந்து குடித்த நான் நடத்த தான் போறேன். உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிக்க. என்னையா சொன்ன? நான் இந்த வீட்டுக்கு பிடிச்ச பீடையா? அவ மகாலட்சுமின்னு? அப்ப என்னத்துக்கு என்ன கட்டிக்கிட்டேரு? அந்த மகாலட்சுமிய வச்சு யோக்கியமா குடும்பம் நடத்த வேண்டியதானே? அன்னைக்கு தெருவில் தானே நின்னேரு, அப்பதானே என்ன கட்டிக்கிட்டேரு. இன்னைக்கு அவ மகாலட்சுமியா தெரியுதோ? அந்த சனிய மூஞ்சில முடிக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு நீர் தானே புலம்புனேரு. ஆமாண்டி, நான் தான் புலம்புனேன். என்கிட்ட அவ குழந்தை உண்டாயிருக்கேன்னு சொல்லல, கர்ப்பப்பையை எடுக்க போறேன்னு சொல்லியிருக்கா ஆஸ்பத்திரியில போய். அந்த நாள் தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா அதுவும் உனக்காக தானடி சொல்லியிருக்கா. உன் குழந்தைய அவ வாரிசா தான் நினைச்சு அவ குழந்தைய பெத்துக்க வேண்டாம்னு நினைச்சிருக்கா. அதுல என்னடி தப்பு இருக்கு? அவ தெய்வம்டி. நீ அவளை நினைச்சு அவ காலில் விழுந்து கும்பிடணும். ஆனா நீ ஒவ்வொரு நேரமும் அவளை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துற. நீ எல்லாம் என்ன ஜென்மோனே எனக்கு தெரியல. இதுல உன் ஆத்தா வேற. உன் ஆத்தாக்காரி இன்னொரு தடவை ஏதாவது பண்ணுனா காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி அடிப்பேன் பார்த்துக்க. ஒழுங்கு மரியாதை சொல்லி போடு. அவ எனக்கு மாமியாலும் இல்லை, ஒருத்தியும் இல்லை. இந்த வீட்டு பக்கம் அவ வரவே கூடாது. என்னையா சொல்ற? ஏன் ஆத்தாள செருப்பு கழட்டி அடிப்பியா? ஏன் உனக்கு எதிரா இந்த நிக்கிறல்ல உன் மாமியா? இவளை அடி பாப்போம். இவளை அடிச்சிட்டு அப்புறம் ஏன் ஆத்தாவை அடி. சி, இவங்கள மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் தாண்டி கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா உன் ஆத்தா கண்டதையும் சொல்லி உன் புத்திய தடுமாற வைக்கிறா. உன்னை கிறுக்காக்குறதே உன் ஆத்தா தான். உன்னை பெத்தாளா இல்ல எங்கேயாவது கடந்து தூக்கிட்டு வந்தாளான்னு எனக்கு தெரியல. என்னாச்சு ஏ மைனி? நீங்க எப்போ வந்தீங்க? என்னன்னு சொல்றீங்க மைனி? இவ சங்காத்தமே வேண்டாம் அவ ஒதுக்கி கிடக்குறா. அவளை நேத்து போய் இவளும் அவ ஆத்தாவும் சேர்ந்து அரைஞ்சிருக்காவோ.
உன்னையும் உன் பிள்ளையும் வாழ விட மாட்டேன்னு சொல்லியிருக்காளுவோ. இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு, எனக்கு வயிறு எரியுது. ஏண்டி ராட்சசி, உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்றியா? அவ வயித்துல வளர்றது இந்த வீட்டு வாரிசு, அத கலப்பன்னு ஆத்தாவும் மவளும் சொல்லியிருக்கேடா. உனக்கும் ஆத்தாக்காரிக்கும் விஷத்தை வச்சு போடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த குடும்ப வாரிசை கலைக்கிறதுக்கு திட்டமா போடுறிய திட்டம்? ஒழுங்க மரியாதையா இருந்துக்கோ. ஐயோ பாவன்னு வீட்டுக்குள்ள சேர்த்த என் கையால உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வச்சிடாத. அவ குழந்தை இந்த வீட்டு வாரிசுனா அப்போ ஏன் குழந்தை? சனியம் பிடிச்சவளே, திரும்ப திரும்ப சொல்றேன், 2 குழந்தையும் இந்த வீட்டு வாரிசு தான். 2 குழந்தையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. உன்னை எந்த அளவுக்கு பாக்குறமோ அதே அளவுக்கு ஐஸ்வர்யாவும் இந்த வீட்டு மருமக தான். அவளையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. ஒழுங்கா சேர்ந்து இருக்கதா இருந்தா 2 பேரும் இருங்க. இல்ல உன்னால இருக்க முடியலையா, இந்த வீட்டை விட்டே போயிரு. ஓ, இந்த முடிவுக்கு எப்ப வந்தியே? சரியான ஆளா தான் இருக்கியே. என்னை எப்படிடா துரத்துறதுல நீங்க இருக்கியே? ஏண்டி, அவ உன் கூட சேர்ந்து வாழ சம்மதிக்கும் போது உனக்கு மட்டும் ஏன் வலிக்குது? அவ சேர்ந்து வாழ்வா, அவளுக்கு என்ன? அவ தானே என்ன பார்த்து கட்டி வச்சா. ஆனா அவ இல்லைன்னு நினைச்சு தானே நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன். என்னால அவ கூட சேர்ந்து வாழ முடியாது. ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல அவ இருக்கணும். யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. அவளை எக்காரணத்தை கொண்டும் எங்களால விட்டு கொடுக்க முடியாது. நீ இருக்கணும்னு நினைச்சா இரு, இல்ல உன் இஷ்டத்துக்கு போய் உன் ஆத்தா வீட்டுல உட்காந்துக்கோ. அதையும் பாப்போம். பாப்போம்படி என்ன நடக்குன்னு நானும் பாக்குறேன். நீயா திருந்துறியா இல்ல உன்னை திருந்த வைக்கிற நானு பாரு. எப்பப்பா என்ன பேச்சு பேசுறா? இவளை எப்படிதான் சமாளிக்கணும்? ச்சே, அவ கிடக்குறா அட்டத்தரத்தினியம் பிடிச்ச கழுத. நீங்க வாங்க மேனி, காஃபி போட்டுட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் மேனி, நான் போறேன். எப்பா இவ இருக்கிற வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது. எசத்தை போட்டாலும் போட்டுருவா. நான் வாரேன் மேனி. சரிங்க அத்தை. இவ ஆத்தாவும் இவளும் சேர்ந்து என் குழந்தைய கலைக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காள்வோ. ஏம்மா, அவ ஆத்தாவை நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். வாமா. நடல அவ அப்பனுக்கு முன்னாடி அவளுக்கு கொடுக்குற குடுல கட்ட விளக்க மாத்த கொண்டு சாத்து சாத்துறானா இல்லையான்னு பாரு. அவ இன்னையோட திருந்தணும், இல்ல நடக்கிறதே வேற. நட.